ஹாய் எவ்ரிவான். நான் லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா மந்த்லி 1000 கட்டுற ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேங்க. ஸ்கீம் முடிஞ்சு நான் போன மந்த்து என்ன வாங்கினேன்னு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேங்க. டெய்லி கோல்ட் ரேட் அப்டேட்டு சேவிங்ஸ் டிப்ஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லலிதா ஜுவல்லரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்கீமுங்க. டெய்லி கோல்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுங்க. மந்த்லி ஒரு 1000 நம்ம வந்து இந்த ஸ்கீமை வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ஸ்கீம் பேர் வந்து ஃப்ளெக்ஸி அண்ட் ஃப்ளெக்ஸி ஸ்கீமுங்க. இது ஒரு 11 மாத ஸ்கீமுங்க. நான் வந்து மந்த்லி 1000 ஸ்டார்ட் பண்ணியிருந்தேங்க. நான் வந்து ஷாப் எதுவும் போகலங்க, டைரெக்டாக ஆப்லேயே பே பண்ணிட்டேங்க. பர்ச்சேஸ் பண்ணும்போது மட்டும்தான் நான் வந்து ஷாப் போயிருந்தேங்க. நான் வந்து மார்ச் 7, 2025 தாங்க ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து அப்போ தான் பண்ணினேன். அப்போ கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா வெறும் 8000 தாங்க இருந்துச்சு. எனக்கு வந்து 1000 பே பண்ணதில் 8000 ரேட்டுக்கு வந்து 125 மில்லிகிராம் வந்து ஆட் ஆயிருந்துச்சுங்க. நான் ஜூலை மந்த்து மட்டும் கட்டலைங்க, ஒரு மாதம் வந்து கட்டலை, 10 மந்த்து தான் கட்டியிருந்தேன். ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்ததால் ஷாப் போய் கட்டலான்னு நான் பிளான் பண்ணியிருந்தேன். பட் என்னால் போக முடியலங்க. ஸோ நான் வந்து 10 மந்த்துக்கு 10,000 தாங்க சேவ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்கீமில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்லேயும் ஆட் ஆகுங்க, கிராம்லேயும் ஆட் ஆகும். லாஸ்ட்டில் எது பெனிஃபிட்டோ நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. எனக்கு கிடைச்ச டோட்டல் வெயிட்டு பார்த்திங்கன்னா 10 மாதத்துக்கு 1 கிராமு 3 மில்லிகிராமுங்க. 1 கிராமுக்கு சிம்பிளாக இயரிங் வாங்கலான்னு தான் நான் நினச்சேங்க. பட் எனக்கு வந்து ஷாப் போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டு எனக்கு அதில் கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. 1 கிராமில் கம்மல் கலெக்ஷன்ஸு கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு நான் போன பிரான்ச்சில். 2 கிராமில் நல்லா இருந்துச்சுங்க. நம்ம எக்ஸ்ட்ரா கிராம் எடுத்தால் வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் நம்ம தாங்க பே பண்ணணும். அதனால் நான் வந்துட்டு ரிங் கலெக்ஷன் பார்க்கலான்னு சொல்லிவிட்டு ரிங் கலெக்ஷன்ஸுக்கு போயிட்டேங்க. ரிங் கலெக்ஷன்ஸு எனக்கு ஓகேவாக இருந்துச்சுங்க. ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் எடுத்த ரிங் கிராம் பார்த்திங்கன்னா 1 கிராமு 40 மில்லிகிராமுங்க. ஆனால் நான் சேவ் பண்ணது பார்த்திங்கன்னா 1 கிராமு 3 மில்லிகிராம் தாங்க. பேலன்ஸ் 37 மில்லிகிராமுக்கு நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 11% போட்டிருந்தாங்க. நான் வந்து 11 மாதத்துக்கு 10 மாதந்தாங்க கட்டியிருந்தேன். அதனால் எனக்கு வந்து வேஸ்டேஜில் 70% பெனிஃபிட் தாங்க கொடுத்தாங்க. இன்னும் ஒரு மந்த்துக்கு கட்டியிருந்தால் 100% வந்து பெனிஃபிட் கொடுத்துருப்பாங்க. நான் ஆல்ரெடி சேவ் பண்ண கிராம் பார்த்திங்கன்னா 1 கிராமு 3 மில்லிகிராமுங்க. அதுக்கு 70% அவங்க பெனிஃபிட் கொடுத்துட்டாங்க. 30% மட்டும் நான் வந்து வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. 30%னால் 461 ரூபாய் நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. எக்ஸ்ட்ரா எடுத்த கோல்டுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு ரேட்டு 14,715ங்க. அதுக்கு வந்து நான் 100% வேஸ்டேஜ் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. அந்த எக்ஸ்ட்ரா 37 மில்லிகிராமுக்கு பார்த்திங்கன்னா 603 ரூபாய் வந்துச்சுங்க, இன்க்ளூடிங் வேஸ்டேஜோட. அதோட ஜிஎஸ்டி வந்து பார்த்திங்கன்னா 3%ங்க, எஸ்ஜிஎஸ்டி 1.5%, சிஜிஎஸ்டி வந்து 1%ங்க. ஜிஎஸ்டி பார்த்திங்கன்னா 332 ரூபாய் வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க. நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுற மாதிரி ரிங் பார்த்து வாங்கினேங்க. இந்த ரிங் தான் நான் வாங்கினேங்க. இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கெட்டியாக இருந்துச்சுங்க. தின்னான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. பட் இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால டெய்லி யூஸ்க்கு வந்து நல்லா சூட் ஆகும்னு சொல்லி இது வாங்கினேங்க. இது நான் வந்து 1 மந்த்தாக யூஸ் பண்ணியிருக்கேன். பட் கலரெல்லாம் எதுவுமே போகலைங்க. நல்லா இருக்குங்க குவாலிட்டி வந்து. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதுங்களா, ஹால்மார்க் சிம்பிள் எல்லாமே இருக்குது. 916 சிம்பிள் இருக்குங்க. நம்ம எப்போயும் கோல்டு வாங்கினாலும் ஹால்மார்க் சிம்பிள் பார்த்து தாங்க வாங்கணும். நான் வந்து ஸ்கீமில் ஜாயின் பண்ணி எடுத்ததால் எனக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க வந்திருக்கு. 1 கிராம் ரேட்டு பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து 14,715ங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராமு 40 மில்லிகிராம் வந்து வாங்கியிருக்கேங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 15,303 ரூபாய் வருங்க. அதோட 11% வந்து வேஸ்டேஜ் சேர்த்துனோம்னா 16,987 வருங்க. ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணால்
ரூ. 17,496 வருதுங்க. நான் வந்து சிட் போடாமல் இந்த ரிங் வந்து வாங்கியிருந்தா நான் வந்து ரூ. 17,496 வந்து பே பண்ணியிருக்கணுங்க. நான் சிட் போட்டதால் எனக்கு வந்துட்டு ரூ. 11,396 இந்த ரிங் வந்து கிடச்சிருக்குங்க. இதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூ. 6,100 வந்து லாபங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நம்புகிறேங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி பெஸ்ட்டு சேவிங்ஸ் ஸ்கீமு வேஸ்டேஜ் அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் பில்லில் வந்து எப்படி ஆட் பண்ணுறாங்கன்னு வீடியோஸ் போட்டிருக்கேங்க. சேனல் பேஜில் போய் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லான சேவிங்ஸு கோல்டு ஸ்கீம் டிப்ஸுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.